ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்திலே இறைமக்களாகிய உங்களை திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு கருப்பொருளோடு நாம் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். திருப்பலி என்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு அடையாளமாக நம்முடைய திரு அவையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பலி என்கிற மிகச்சிறந்த அருள் அடையாளத்தின் வழியாகவே நாம் ஆண்டவரோடு மிக நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க நம்மால் முடிகிறது. ஆகவே தான் ஆண்டவரோடு அழுத்தமான உறவு நிலையை நாம் கொள்வதற்கு இந்த திருப்பலி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அன்னை மரியாள் லூர்து நகரிலே மெசபேல் குகையிலே பெர்னதத் என்கிற அந்த மகள் வழியாக அவர் காட்சிகளை கொடுத்த செய்தியினுடைய ஆழத்தை நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் நிறைய விஷயம் பேசினாங்க, நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. அதில் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, டீப் கம்யூனியன் வித் காட். கடவுளோட நம்ம ஒரு ஆழமான உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்ளணும். எல்லா செயல்களிலும் கடவுளோடு இணைந்த ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும்னு அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய செயல்பாடுகளினுடைய அந்த ஒட்டுமொத்தத்தினுடைய ஒரு ஆழத்திற்கும் நம்மை கூட்டி செல்வதற்கு உதவி செய்வது இந்த திருப்பலி. அதனால தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் கண்டிப்பாக தினமும் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்ன ஒரு வேதனை என்று சொல்லுகிற போது, இன்றைக்கு அநேகர் இந்த ஆசீர்வாத கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் திருப்பலிக்கு டெய்லி பூசைக்கு வரதில்லை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கூட அந்த திருப்பலியை அவங்க பொருட்டாக மதிக்கவில்லை. கிராமப்புறங்களில் நம்ம பார்க்குறோம், நடுவில் கோயில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம நடந்து வரக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய கோயில் வீடுகள் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல கூட இந்த திருப்பலியை நாடி வருவதற்கு மக்களுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் குறைந்து போயிருக்கிறது, அந்த ஆர்வம் குறைந்து போயிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜு, வேலையில்லா ஒரு லீவு நாட்கள், இந்த நாட்களிலேயாவது நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த திருப்பலியை தேடி ஓடி வருவாங்க. இப்பொழுது அந்த மனநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது லீவாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஓய்வு நாட்கள் கூட இந்த திருப்பலியை தேடி வர முடியாத ஒரு மனநிலையை மக்கள் மத்தியிலே பார்க்கிறோம். கேட்டால் காரணம் 1000 காரணம் உண்டு. மாத்திரை போடணும், நான் ராய்த்து தூங்கிடுறேன், நான் நைட்டு இந்த மாத்திரை எடுக்கிறதுனால என்னால் எந்திரிக்க முடியல, இப்படி நிறைய காரணங்களை நம்ம சொல்லி கொண்டு தானே இருக்கிறோம். இது அவரவர் கையில் நம்ம விட்டுறோம். நம்ம இதை ஒரு கட்டாயமாக கழுத்தை பிடித்து நெரிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்திட்டங்களை நம்ம வைப்பதில்லை. அவரவருக்குரிய ஒரு ஆன்மீக தாகத்தை அது வெளிப்படுத்துவதாக இருப்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகம், அந்த திருப்பலி புத்தகம் ரோமை அந்த நூல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமை திருப்பலி நூல் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த திருப்பலி புத்தகம் பயன்படுத்தப்பட வேண்டிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமப்புறங்களுக்கு நாங்கள் போகிற போது ஒரு சில இடங்களிலே நாங்கள் பார்க்குற மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் என்னென்னா, பழைய புத்தகத்தை வச்சுருப்பாங்க. இந்த திருப்பலி நூல் இப்பொழுது புதிதாக நமக்கு மாற்றப்பட்டு நம்ம புது ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு புது திருப்பலி நூலைத்தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் திடீர்னு போனால் அங்கே என்ன செய்வாங்கன்னா, பழைய புத்தகத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. இப்போ பார்த்திங்கனாக்க அது சரியான முறை அல்ல. நம்ம அந்த நூலினுடைய துவக்கத்தில் ரோமை திருப்பலி நூலின் பொது படிப்பினை என்கிற அந்த தலைப்பில் வரக்கூடிய முதல் பகுதி என்ன சொல்லுது பாருங்கள். கிறிஸ்து ஆண்டவர் தம் உடலையும் இரத்தத்தையும் பலியாக நிறுவிய பாஸ்கா திருவிருந்தை சீடர்களுடன் கொண்டாட தேவையான வசதிகள் அமைந்த ஒரு பெரிய உணவு அறையை ஏற்பாடு செய்யுமாறு கட்டளையிட்டார். லூக்கா 22:12 அவங்க கோட் பண்ணுறாங்க. இக்கட்டளை தனக்கும் தரப்பட்டதாக திரு அவை என்றுமே கருதி வந்துள்ளது. இந்த கட்டளையை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார்னு திரு அவை புரிந்து கொண்டது. எனவே தான் திரு அவை தூய்மை மிகு நற்கருணை கொண்டாட்டத்திற்கு ஏற்ற மக்களின் உளப்பாங்கு, இடங்கள், சடங்குகள், பாடங்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் திருச்சபை எதற்கு வகுத்து கொடுத்துருக்கிறது அப்படின்னா, இது ஒவ்வொரு விதமாக செயல்பட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இணைந்து எல்லோரும் இயேசுவினுடைய வழியில் ஒரே விதமாக இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று இந்த ஒழுங்குமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
இன்று இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தின் விருப்பத்திற்கு இணங்க விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் நிறைய மாற்றங்கள் இந்த திருப்பலியிலையும் மற்ற வழிபாட்டு காரியத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். முன்னாடியெல்லாம் பீடத்தை பார்த்து தான் எல்லாருமே பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, மக்களை பார்த்து அல்ல. அப்புறம் அதை திரும்பி மக்களை பார்த்து திருப்பலி நிறைவேற்றக்கூடிய முறைகள் எல்லாம் வந்தது. உதாரணத்துக்கு சொல்கிறோம், இது மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுத்தது வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளில் இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற. அது சொல்கிறாங்க பாருங்கள், இவற்றின்படி ரோமை வழி பயன்படுத்த வேண்டும். இது ஒரு திரு அவையின் அக்கறைக்கும் ஆர்வத்திற்கும் சான்று பகர்கின்றது. அப்போ நம்ம உண்மையாக திரு அவை நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை நம்ம அக்கறையோடு பார்க்குறோம், ஆர்வத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம காட்டணும். அப்போ நம்ம பழசையை வச்சுக்கலாம், நம்ம இப்படியே செய்வோம், இதில் என்ன இருக்குது என்று நம்மளுடைய கேள்விகளை வைக்கக்கூடாது. இது அக்கறைக்கும் ஆர்வத்திற்கும் சான்று பகருகிறது. திரு அவையின் மீது நம்ம கொண்டிருக்கிற அந்த அக்கறை. நற்கருணை என்னும் ஒப்பற்ற மறை நிகழ்வின் மீது திரு அவை கொண்டுள்ள நம்பிக்கையையும் மாறாத அன்பையும் வெளிப்படுத்துகின்றது. அப்போ நம்ம ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே நின்று இது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் செயல்படுத்துகிற போது அந்த இடத்துல நற்கருணை என்னும் ஒப்பற்ற மறை நிகழ்வின் மீது திரு அவை கொண்டுள்ள நம்பிக்கையை, மாறாத அன்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ நானும் திரு அவையில் அந்த திரு அவையை நான் மதிக்கிறேன் என்றால் கண்டிப்பாக நான் செயல்படுத்துகிற அந்த காரியங்கள், ஒழுங்கு முறைகளோடு செயல்படுத்துகிற காரியங்கள் இந்த அன்பையும் நம்பிக்கையையும் அடையாளப்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. மேலும் புதியன சில புகுத்த பெற்றிருப்பினும் திரு அவையில் தொடர்ந்து ஒருங்கிணைந்து வரும் மரபை உறுதிப்படுத்துகிறது. த ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம். ஆகவே இந்த ஒரு அடிப்படை ஒரு கட்டமைப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய பகுதிகளில் ஒரு சின்ன கிராமங்களாக நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ஒருவேளை பழைய அந்த திருப்பலி நூலை வைத்திருந்தால் உடனே அங்கே இருக்கிறவர்கள் சுதாரித்து கொண்டு ஒரு திருப்பலி நூலை வாங்கி, இது ஒன்றும் பெரிய லட்சக்கணக்கிலெல்லாம் இல்லை, குறைந்த விலையில் தான் கிடைக்கிறது. யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், இந்த திருப்பலி நூலை ஸ்பான்சர் பண்ணி அந்த இடத்துல வாங்கி வைத்து அதை பயன்படுத்த நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இதிலிருந்து நம்ம இன்றைக்கி இன்னொரு தலைப்புக்குள்ளே போகிறோம். தூபம் காட்டுதல். நம்ம பூசைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. தூபத்துக்குன்னு அது ஏதோ ஒரு விளையாட்டு போக்காக செய்கிற செயல் அல்ல. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல்டர் பாய்ஸ் தான் அதை செய்வாங்க. பீட சிறுவர்கள் சிறுமிகள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கிறதுனால அவர்களிடத்தில் இருக்கிற அந்த குறும்பும் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த விளையாட்டு போக்கும் அதில் தெரிந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம என்ன தான் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சிருந்தாலும் அவங்களுடைய அந்த சிறுபிள்ளைக்குரிய ஒரு குணாதிசயங்கள் அந்த இடத்துல வெளிப்படுவது என்பது வழக்கமாக உள்ளது. அதனால் நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது இது சிறுபிள்ளைகளுக்கான விளையாட்டு காரியம், அது ஏதோ அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷனுக்காக தூபத்தை கொடுத்துருக்குறாங்க, அவங்க இப்படி ஆட்டிட்டு இங்கே போய் ஆட்டுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது தூபமும் ஒரு ஒரு அந்த பக்தியான ஒரு சூழலினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த வழிபாட்டு சூழலினுடைய ஒரு அடையாளமாக, ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த திருப்பலி கொண்டாட்டத்தினுடைய பல்வேறு வகைகளை குறித்து நாம் பேசுகிற அந்த நிலைகளில் இந்த தூபம் காட்டக்கூடிய காரியத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தூபம் காட்டுவது என்பது நம்முடைய வழிபாட்டு முறையினுடைய ஒரு அங்கம். அதனால் அது ஏனோதானோ என்று நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 276வது எண் சொல்லுகிறது, தூபம் காட்டுதல் அல்லது நறுமண புகை எழுப்புதல் திருநூலில் குறிப்பிட்டுள்ளபடி மரியாதையையும் மன்றாட்டையும் உணர்த்தும். அது ரெண்டு காரியத்தை நமக்கு உணர்த்துது. மரியாதை, கடவுளுக்கு நம்ம செய்கிற மரியாதையை அது உணர்த்துது. நம்மளுடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் தூபம் போல அது விண்ணகத்துக்கு எழும்பி செல்கிறது என்பதையும் அந்த இடத்துல அது அடையாளப்படுத்துகிறது. பாட்டெல்லாம் பாடுவோம், தூபம் போலியும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் வரும். அப்போ தூபம் போல் எங்களுடைய மன்றாட்டு போது திருமுன் எழுவதாக என்று நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய அடையாளமாக அது அமைந்திருக்கிற. விருப்பத்திற்கு ஏற்ப எவ்வகை திருப்பலியிலும் தூபம் பயன்படுத்தலாம்.
அதனால் இந்த திருப்பலியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எதுவும் ஒதுக்கிறதில்ல. விருப்பத்திற்கு என்னங்க எல்லா திருப்பலியிலும் நம்ம தூபம் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம எல்லா திருப்பலியிலும் பயன்படுத்துறதில்லை. காரணம் என்னென்னா நேரம் கருதி அதனுடைய அந்த செயல்பாடுகள் கருதி அதை செய்கிறதுக்கு ஒழுங்குமுறைகள்லாம் இருக்குது. அதை தயார் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாத சூழல். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன செய்யலாம், இதை தவிர்க்கலாம். மற்றபடி விருப்பத்திற்கு ஏற்ப எவ்வகை திருப்பலியிலும் தூபம் பயன்படுத்தலாம். இப்போ எங்கெங்கே அதை பயன்படுத்துகிறோம் பாருங்கள். வருகை பவனியின் போது, வருகை பவனியில் முதல்ல தூபம் கொண்டுட்டு வரோம். இரண்டாவது பாருங்கள், திருப்பலியின் தொடக்கத்தில் திருச்சிலுவைக்கும் பீடத்திற்கும். அப்போ நம்ம திருப்பலியின் துவக்கத்தில் குருவானவர் பார்த்திங்கன்னா அந்த பீடத்தை சுற்றிலும் நம்ம தூபம் போட்டுகிட்டே வரோம். அதுக்கு முன்னின்று நம்ம என்ன செய்கிறோம், அந்த சிலுவைக்கு, திருச்சிலுவைக்கு நம்ம தூபம் காட்டுறோம். நற்செய்தி வாசக நூல் பவனியின் போதும் நற்செய்தி அறிக்கையின் போதும், அந்த நற்செய்தியினுடைய அந்த வாசக நூல் பவனி, இது நம்மளுடைய தமிழக பக்கத்தில் நிறைய பேர் அந்த வாசக பவனி எடுக்கிறதில்ல. அந்த பவனி நேராக போய் நம்ம அந்த ரீடிங் ஸ்டாண்டில் நின்றுடுறோம். வெளியில் எல்லாம் நம்ம நாடுகளுக்கு போகிற போது அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த நற்செய்தி நூலை தூக்கி தாங்கி வருவாங்க. அப்போ இந்த தூபத்தோடு சேர்ந்து தான் அந்த பவனி வருகிறது. அதுக்கு பிறகு அந்த நற்செய்தி அறிக்கை, அந்த நம்ம காஸ்பல் வாசிக்கும் போது, நற்செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி குருவானவர் தூபமிட்டு அதை செய்வதை நம்ம பார்த்துருக்குறோம். திரு அப்பமும் திருக்கிண்ணமும் பீடத்தில் வைக்கப்பட்ட பின்னர் காணிக்கை பொருள்களுக்கு, திருச்சிலுவைக்கு, பீடத்திற்கு, அருள் பணியாளருக்கு, மக்களுக்கு நற்கருணை காணிக்கை பவனியெல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் பார்ப்பீங்க, சாமியார் என்ன செய்வார், அந்த பொருட்களுக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பீடத்தை சுற்றி சிலுவைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் குருவானவருக்கு அந்த தூபத்தை காட்டுவாங்க. அப்புறம் நம்மளுடைய பீட பணியாளர் எடுத்து மக்களுக்கு காட்டுவாங்க, எல்லா பக்கமும் காட்டுவாங்க. அதுதான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், இந்த நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய காரியம். அர்ச்சிப்புக்கு பின் திரு அப்பத்தையும் திருக்கிண்ணத்தையும் காட்டும்போது, நம்ம அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லி எல்லாம் அர்ச்சித்த பிறகு அந்த நற்கருணை தூக்கி காட்டுகிற போது முன்னாடி இருந்து பீட பணியாளர் அந்த இதை செய்வாங்க. திருக்கிண்ணத்தையும் காட்டும்போது அருள் பணியாளர் தூபக்களத்தில் நறுமண பொருளை இட்ட பின் ஒன்றும் சொல்லாமல் சிலுவை அடையாளம் வரைந்து அதற்கு ஆசி வழங்குவார். அதில் போட்டுட்டு நம்ம தூபத்தை அந்த சாம்பிராணி போட்ட உடனேயும் நம்ம சிலுவை அடையாளம் வரைந்து அதை ஆசி வழங்குகிறோம். பீடத்திற்கும் திருப்பலி காணிகைகளுக்கும் தவிர தூபம் காட்டும் முன்னரும் பின்னரும் தூபம் காட்டப்படும். ஆளுக்கும் பொருளுக்கும் தாழ்ந்து வணக்கம் செலுத்தப்படும். அப்போது நம்ம அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து வணக்கம் செலுத்துகிறோம். 3 வீச்சு தூபம் காட்டுதல். 3 வீச்சு அப்படின்னாக்க ஒரு 3 தடவை நம்ம அதை அதை நம்ம ஆட்டுது. 1 2 3 1 2 3 1 2 3 இது மாதிரி 3 வீச்சு, அதுதான் 3 வீச்சுன்னு சொல்கிறாங்க. தூய்மை மிகு நற்கருணைக்கு முன்னாடி நம்ம இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம். திருச்சிலுவையின் திருப்பண்டம், மக்களின் பொது வணக்கத்திற்கு வைக்கப்பட்டுள்ள ஆண்டவரின் திரு உருவங்கள், திருப்பலிக்கான காணிக்கை பொருள்கள், பீடச்சிலுவை, நற்செய்தி வாசக நூல், பாஸ்கா திரி, அருள் பணியாளர், மக்கள். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம என்ன செய்கிறோன்னா 3x3 என்று சொல்லுகிற அந்த ஒரு கணக்கில் நம்ம 9 முறை நம்ம அந்த தூபத்தை காட்டுறோம். இருவீச்சு தூபம் காட்டுதல். 2 முறை தான் நம்ம அந்த தூபத்தை ஆட்டுறது. 1 2 1 2 1 2 அதுதான் அந்த இருவீச்சு. மக்களின் பொது வணக்கத்திற்கு வைக்கப்படும் புனிதர்களின் திருப்பண்டங்கள், அந்த சில ரெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வைத்திருந்தா, திரு உருவங்கள், சுருவங்கள்லாம் இருக்குது நம்ம புனிதர்களுடைய உருவங்கள், அதுக்கு ஆகியவற்றுக்கு கொண்டாட்டங்களின் தொடக்கத்தில் பீடத்திற்கு தூபம் காட்டிய பின் இது நடைபெற வேண்டும். பீடத்துக்கு பின்வருமாறு ஒற்றை வீச்சுக்களில் தூபம் காட்டலாம். இப்படியே ஒரு தடவை அப்படி நம்ம இது காட்டக்கூடிய தூபம். பீடம் தனித்திருந்தால் அருள் பணியாளர் தூபம் காட்டிக்கொண்டே அதை சுற்றி வருவார். பீடம் சுவரோடு பொருந்தி இருந்தால் அருட்பணியாளர் முதலில் பீடத்தின் வலப்புறமும் பின்னர் அதன் இடப்புறமும் சென்று தூபம் காட்டுவார். திருச்சிலுவை பீடத்தின் மீதோ அதன் அருகிலோ இருப்பின் பீடத்திற்கு முன் அதற்கு தூபம் காட்டுவார். திருச்சிலுவை பீடத்திற்கு பின்னால் இருப்பின் அருட்பணியாளர் அதன் முன் கடந்து செல்லும்போது அதற்கு தூபம் காட்டுவார். அருட்பணியாளர் திருச்சிலுவைக்கும் பீடத்திற்கும் தூபம் காட்டும் முன் பீடத்தின் மீதுள்ள காணிக்கை பொருள்களுக்கு 3 வீச்சு தூபம் காட்டுவார் அல்லது சிலுவை வடிவிலும் காணிக்கை பொருள்கள் மீதும் தூபம் காட்டுவார். பாருங்கள், இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அடையாளங்கள் தான். இப்போ இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா,
தூபம் காட்டுவது விளையாட்டு காரியம் அல்ல. அது ஏதோ ஒரு ஜாலிக்காக செய்கிறாங்க இல்லை, இது ஒரு வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த தூபத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பக்தியோடு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்கள் பகுதிகளில் ஆல்டர் பாய்ஸ் இல்லை, இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கள் இதில் ஆளே இல்லைன்னா நீங்களே என்ன செய்யலாம், அந்த குருவானவருக்கு உதவி செய்கிற ஒரு ஆல்டர் பாய்னா சின்ன பிள்ளையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரியவர்கள் நீங்களும் என்ன செய்யலாம், அங்கே போய் நின்று இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். கண்டிப்பாக இது கடவுளுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, வழிபாட்டு முறைகளை இன்னும் நாம் அழகுபடுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், அதை சீரமைத்து கடவுளுக்கு ஒரு நல்ல ஒரு காணிக்கை பொருளாக இந்த பலியை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது செய்வாங்க, நம்ம உட்காந்து அதனுடைய பலனை மட்டும் சுவைப்போம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. அதை செய்யணும், சரியாய் செய்யணும். அதுக்குத்தான் இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தூபத்தை உங்களுடைய பங்கில் எடுக்க ஆள் இல்லை, அல்லது அந்த தூபத்துக்கு சாம்பிராணி போடுறதுக்கு வாங்கித்தர ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம். ஒரு சில பிள்ளைகளை நீங்களே முன்னின்று உருவாக்கி ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன் ஃபாதர் அதை செய்யலை, கேள்வி கேட்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக இறங்கி செயல்படுவதற்கு ஆட்கள் இல்லை. ஃபாதர் எத்தனை காரியத்தை பார்க்க முடியும், அவர்களுக்கு பல காரியங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இதனால் ஒரு சின்ன காரியம் தானேன்னு அவர்கள் கண்டுக்காமல் இருக்கலாம். நீங்கள் முன்னின்று இதை செய்கிறோம் ஃபாதர், நான் எடுத்து செய்கிறேன், இந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஃபாதர், நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் தந்தையர்கள் இதற்கு மறுப்பு சொல்லவே மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கும் அது ரொம்ப பிடித்தமான காரியம். ஆகவே நீங்கள் இப்படி வழிபாட்டில் இணைந்து கடவுளுக்கு மாட்சி அளித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கெடுக்க உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.